ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தாய்லாந்து மியான்மர் எல்லைப் பகுதியில் சைபர் மோசடி மையங்கள் பெருமளவில் செயல்பட்டு உலகளாவிய ஆன்லைன் மோசடிகளுக்கு பிரதான தளமாக மாறியுள்ளன. இங்கு சீனாவை சேர்ந்த கும்பல்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்று ஏமாற்றி அழைத்துச் செல்லப்படும் நபர்களை வலுக்கட்டாயமாக சைபர் மோசடியில் ஈடுபடுத்துகின்றன. இவர்கள் தப்பிச் செல்ல முடியாத கடுமையான கட்டுப்பாட்டில் வைக்கப்படுகின்றனர். சமீபத்தில் சர்வதேச அழுத்தத்தின் பேரில் மியான்மர் பாதுகாப்பு படையினர் இந்த மையங்களில் திடீர் சோதனை நடத்தினர். அதில் அங்கு வேலை செய்த பல வெளிநாட்டினர் விடுவிக்கப்பட்டனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட 197 இந்தியர்கள் தாய்லாந்து எல்லை நகரமான மாசாட் பகுதியில் நுழைந்தபோது தாய்லாந்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதுகுறித்து தகவல் இந்திய தூதரகத்திடம் தெரிவிக்கப்பட்டு இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டவர்களை நாடு திரும்ப செய்வதற்கு உறுதியளித்தது. அதன் பேரில் இந்திய விமானப்படையின் 2 ஜம்போ விமானங்கள் தாய்லாந்தின் மாசாட் நகருக்கு அனுப்பப்பட்டு 197 இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்பினர். இந்த நடவடிக்கையை நேரில் பார்வையிட தாய்லாந்து பிரதமர் அனுட்டின் சர்விராகுல் மாசாட் நகருக்கு சென்றார். அங்கு இந்திய தூதர் நாகேஷ் சிங்கை சந்தித்து இந்திய அரசு விரைந்து செயல்பட்டதை பாராட்டினார்.